வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் உறவில் வாய் வைத்து உடல் உறவு பண்ணுறதுனால நமக்கு நன்மையா தீமையா, இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத என்னோட நாலேஜ் அடிப்படையிலையும் நான் சில படித்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அடிப்படையிலையும் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட அடிப்படையிலும் மட்டுமே இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? மறக்காமல் டிஸ்க்ளைமரை வந்து ஒன்ஸ் வாசிச்சுட்டு வாங்க. ஓவராக ரிப்பீட்டட் ஆகுது வேர்ட்ஸ்லாம். ஸோ அதனால் நீங்கள் நல்லா டிஸ்க்ளைமரை வாசிச்சுக்கோங்க. ஒரு காமனாக ஒரு பொதுவான கருத்தாக இந்த வீடியோவில் நான் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அண்ட் இதில் எத்தனை விஷயங்கள் நான் சொன்னது உண்மை மேட்ச் ஆகிச்சு கரெக்டு, இது பர்ஃபெக்டாக கரெக்டாக அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு க்ரீன் டிக் கொடுங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஓரல் அதுக்கப்புறம் எக்ஸெட்ரா அந்த வேர்ட் நீங்களே ஃபில் பண்ணிப்பீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ இதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். நீங்கள் வாய்வெளி உடலில் கண்டிப்பாக இருவருடைய கணவன் மனைவி அப்படின்றது 2 பேர்த்தோட சம்மதம் ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா, இதை முடிஞ்ச வரைக்கும் இல்லை 99% இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்குவோம் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம வாய் அப்படின்றது நமக்கான நம்ம உணவு சாப்பிட்றோம், அது ஹெல்த்தியாக நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம நிறைய வழி பண்ணுறோம். அப்படின்றபோது எல்லாத்துக்குமே நம்ம என்ன தான் எவ்வளோ சுத்தமாக இருந்தாலும் சின்ன சின்ன கிருமிகள் நுண்கிருமிகள் அப்படின்றது நம்ம நம்ம யூரின் பாஸ் பண்ணும்போதும் சரி, நம்ம பாத்ரூம் போகும்போதும் சரி நுண்கிருமிகள் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வாஷ் பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய வாஷிங் லிக்விடெலாம் யூஸ் பண்ணி நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நம்ம வாயிலையுமே நிறைய கிருமிகள் இருக்கும். இப்போல்லாம் நிறைய உங்களுக்கே தெரியும், இப்போ கிஸ் பண்ணுற போதே கிருமிகள்லாம் பரவுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வாய்வெளி உடல் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பால்வினை நோய்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது ஹெச்பிவி, கனோரியா இந்த மாதிரியான நோய்கள் வர்றதுக்கு உண்டான அபாயம், நோய் தொற்று இந்த மாதிரியான நோய் தொற்று வர்றதுக்குண்டான அபாயம் இருக்குது. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, மெயினான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆசை வந்துடுச்சு பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப நீங்கள் பிஃபோராகவும் நீங்கள் அந்த மாதிரி உடல் உறவு பண்ணுறதுக்கு பிஃபோராகவும் உங்களுடைய மவுத் நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி கண்டிப்பாக இப்போ நீ எப்படி சொல்கிறதுனா, ஆண்கள் பண்ணுறீங்களா இல்லை மாற்றி மாற்றி இந்த எப்படி சொல்கிறது மாற்றி மாற்றி பண்ணுவாங்கள்ல. ஸோ 2 பேர் பண்ணிங்கனாலும் 2 பேர்த்தோட உறுப்புகளும் சுத்தமாக வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி 2 பேர்த்தோட அந்த மவுத்தும் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க பிஃபோர் ஆஃப்டர். ஓகேங்களா? 2 டைம்லேயுமே இது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரஷ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. லைட்டாக மைல்டான வாட்டரில் ஏதாவது நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி ஏதாவது போட்டு நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கேள்வி வரும். இப்போது நம்ம நார்மலாக ஒரு ஆணோட உடல் பண்ணும்போது ஆணோட ஸ்பெர்ம் நம்மளோட அந்த ப்ரைவேட் பார்ட்குள்ளே போகும். ஸோ அதனால நமக்கு குழந்தை உருவாகும், அது நமக்கு தெரியும். பட் இந்த மாதிரி பண்ணும்போது வாய்வெளி தானே நமக்கு போகும். அது தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் திரும்பவும் சொல்கிறேன், தெரியாமல் இப்போ நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அதை விழுங்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் ஏதாவது நோய் தொற்று உங்களுக்கு வரக்குள்ளான அபாயம் இருக்கும். அது எனக்கு சொல்லும்போதே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு அது பிடிக்காது. பட் நான் சொல்கிறேன், சில பேருக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? பட் ஆனால் எப்படி சொல்கிறது, ஏன்னா இது கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து இந்த மாதிரி உடல் உறவு ஈடுபடும்போது ஒருத்தருக்கு அது விரும்புவாங்க, ஒருத்தருக்கு அது விருப்பம் இருக்க. இப்போ ஆண்களுக்கு அது விருப்பமாக இருக்கும், பெண்களுக்கு விருப்பமாக இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு அது ஒரு மாதிரி எனக்கு பர்சனலாக சொல்கிறதுக்கே கொஞ்சம் இதாக இருக்கும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நார்மலாக தெரிஞ்ச விஷயம் தான். 5வது பாயிண்ட்டு இது கண்டிப்பாக நமக்கு இதனால் கர்ப்பம் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தானே ஆய்வுகளே சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கே நிறைய விஷயம் தெரியும். ஸோ என்னதான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு மாதிரியான உடலுறவு பண்ணும்போது தான் கர்ப்பம் அப்படின்றது நமக்கு அந்த ப்ராசஸ் கரெக்டாக நடக்கும். சரிங்களா? ஓகே. இதில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் மெயினான பாயிண்ட் என்னன்னா, இப்போது இது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது அந்த இடத்துல அலர்ஜிட்டிக் இருக்குது, இல்லை கீறல் இருக்குது, பெயின் இருக்குது, அந்த மாதிரி இருக்குதுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி வாயில் புண்ணு இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரியான ப்ராசஸாக ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா சீக்கிரமாக நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. காமனாகவே நான் சொல்கிறேன் என்னென்னா, இதை முற்றிலும் தவிர்த்துக்கோங்க. ஆனால் சில பேர்த்துக்கு சில ஆசைகள் இந்த மாதிரி
மாதிரி இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப நாள் நீண்ட நாள் ட்ரீமாக இருக்குது. வாய்வெளி உடலுறவு இல்லை நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்றேன், எனக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 6 மந்த்து 7 மந்த் ஒன்ஸு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆசைப்பட்றவங்க கணவனோ மனைவியோ ஆணோ பெண்ணோ இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பார்ட்னரோட எப்படி சொல்கிறது விருப்பம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க இதுக்கு ஓகே அப்படின்னாங்கன்னா மட்டும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் அதர்வைஸ் வந்து 100%ல் ஒரு 70 to 80% வந்து நோய் தொற்றுக்கு வந்து அபாயம் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் மறக்காமல் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் எந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அதுலேயுமே நான் டெய்லி வந்து இதில் வீடியோஸ் போடுறோமோ அதுலேயும் நான் போடுவேன். ஸோ மெம்பர்ஷிப்காக தான் வெயிட்டிங், இல்லைனா அதுலேயுமே டெய்லி வீடியோஸ் வந்துடும். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலை பிடிச்சிருந்துச்சு வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அண்ட் உங்களுடைய பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. பேசலாம், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட நாளைக்கு வந்து நான் பேசுகிறேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இதை தாண்டி வேறு ஏதாவது இந்த மாதிரி பண்ணி வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் கன்சல்டேட் பண்ணி அவங்களோட கைடன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பேசலாம்.